திருஷ்யம் ஸ்டைல்ல ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை கண்ண மூடி கேட்க நீங்க ரெடியா? அர்ஜுன் சென்னை மாநகர குற்றப்பிரிவு ஆய்வாளர். 20 வருஷ காவல்துறை அனுபவத்துல அவர் நம்பிய ஒரு விஷயம், குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சிறு தவறு அவனை மாட்டி விட்டுறோன்னு. ஒரு மலை இரவு பிரபல பிசினஸ்மேன் ராகவன் திடீர்னு காணாம போறாரு. அவரோட கார் ஏரிக்கரையில யாருமே இல்லாத நிலையில கிடைக்குது. மொபைல் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. பணம், வாட்சு, காரின் சாவி எதுவும் கிடைக்கல. போலீசார் இதை கொலைன்னு சந்தேகிக்கிறாங்க. எல்லா ஆதாரமும் ஒரே நபரை கை காட்டுது. அவர் ராகவனோட மேனேஜர் கவின். கவினுக்கு காரணமும் இருந்துச்சு. ராகவன் பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சு பழிய கவின் மீது சுமத்த திட்டமிட்டிருக்காரு. அதுக்கு முந்தைய இரவு 2 பேரும் கடுமையா சண்டை போட்டிருக்காங்க. சிசிடிவில கவின் ராகவனோட பங்களாக்குல போறது பதிவாயிருக்கு. ஆனா கொலை நடந்ததா கருதப்பட்ட அந்த நேரத்துல கவின் ஒரு பிரபல டிவி நிகழ்ச்சியில வினாடி வினா நிகழ்ச்சியில நேரலையில கலந்து பரிசு வென்றிருக்காரு. அந்த நிகழ்ச்சிய லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. அதனால ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல இருப்பது சாத்தியம் இல்ல. ஆதாரம் இல்லாதால போலீசார் அவரை ரிலீஸ் பண்றாங்க. 6 மாசம் கழிச்சு ஆய்வாளர் அர்ஜுனால அந்த வழக்கம் மறக்கவே முடியல. அவர் அந்த நிகழ்ச்சியோட வீடியோவை நிறைய தடவை பார்த்துட்டாரு. அப்போ ஒரு விசித்திரமான விஷயம் தெரிஞ்சு. எல்லா ஆடியன்ஸும் குளிர்கால ஜாக்கெட் அணிஞ்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு சென்னையோட வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ வெயில்ல ஏன் எல்லாரும் ஜாக்கெட் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் டிவி நிகழ்ச்சியில நிறுவனத்துல விசாரிக்கிறாரு. அப்போ உண்மை வெளியாச்சு. அந்த நிகழ்ச்சி நேரலை இல்ல, அது 3 வாரங்களுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. விளம்பர ஒப்பந்தத்துக்காக மட்டுமே லைவ்ங்கிற குறியீடு சேர்க்கப்பட்டுச்சு. இப்ப அர்ஜுன் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. கவின் இப்ப மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு கவின் கைது செய்யப்படுறாரு. ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரே கேள்வி கேட்கிறாரு, ராகவனோட உடலை கண்டுபிடிச்சிங்களா? அர்ஜுன் அமைதியா நிற்கிறாரு. உடல் இல்ல, ரத்தம் இல்ல, கொலைக்கான நேரடி ஆதாரம் இல்ல, ஒரு மனுஷன் காணாம போனது மட்டும் உண்மை. நீதிமன்றம் கூறியது உடல் இல்லாம கொலையை நிரூபிக்க முடியாது. கவின் ரிலீஸ் ஆகிறாரு. 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ராகவன் தானாவே காவல் நிலையத்துக்குள்ள நடந்து வர்றாரு. உயிரோட, ஆரோக்கியமா. எல்லாரும் ஷாக் ஆறாங்க. அவர் கூறினாரு, யாரும் என்ன கொலை செய்யல, யாரும் என்ன கடத்தல, நானாதான் மறைஞ்சு வாழ்ஞ்சேன். அர்ஜுன் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியானா இந்த 3 வருஷங்களா நடந்தது என்ன? ராகவன் அமைதியா சொன்னாரு, உண்மை என்னன்னா கவின் ராகவனோட சட்டவிரோத பண பரிமாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்யறாரு. 3 வருஷம் யாருக்கு தெரியாம மறைஞ்சிருங்க. எல்லாரும் என்னத்தான் கொலையாளின்னு நினைப்பாங்க. வழக்கம் முடிஞ்ச பிறகு நீங்க திரும்பி வாங்க. ராகவன் சம்மதிச்சாரு. ஆனா அவர் மறைஞ்சிருந்த 3 வருஷத்துல கவின் எல்லா சட்டவிரோத சொத்துக்களுக்கும் ஆதாரங்களை ரகசியமா வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிட்டாரு. அரசு அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருச்சு. 3 வருஷங்கள் கழிச்சு ராகவன் திரும்பி வந்தப்ப அவர்கிட்ட 1 ரூபாய் கூட மிஞ்சல. அர்ஜுன் கவினை பார்த்து கேட்டாரு, அப்படியானா இந்த 3 வருஷங்களா போலீஸை ஏமாத்தினது ஏன்? கவின் அமைதியா சிரிச்சாரு. நான் யாரையும் ஏமாற்றல சார். நீங்க ஆரம்பத்துல இருந்தே தவறான கேள்வியை தான் கேட்டீர்கள். எல்லாரும் ராகவனை யார் கொலை செஞ்சான்னு கேட்டாங்க. ஒருத்தர் கூட ராகவன் உண்மையா கொலை செய்யப்பட்டாரான்னு கேட்கல. அந்த ஒரு கேள்விதான் முழு வழக்கையும் தலைகீழா மாத்தி இருந்துச்சு.